அப்புறம் என்னப்பா, ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஏற கட்டி வச்சிட்டிங்களா? அந்த சீனே இல்லை. வாங்க, நமக்கு ஆப்கானிஸ்தானோட சீரீஸ்லாம் இருக்குது. எங்கே போகிறீங்க? டெஸ்ட்டு ஒன்று இருக்குது, ஓடிஐ 3 இருக்குது. என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இப்போ என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நீங்கள் எப்படின்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இந்தியாவில், நியூ சண்டிகரில், பஞ்சாபில். அதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம பையன் சாய் சுதர்ஷன் மேபி டெபியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. டெபியூ பண்ணிடுவான். இப்போ என்னென்னா, அந்த கிரவுண்டில் எல்லா கிரவுண்ட்லேயும் நான் அடித்து என்னை டெஸ்ட்டில் எடுங்கடான்னு பிசிசிஐக்கு ஒரு குத்தி செலக்ட் ஆகியிருக்கான் இல்லையா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சாய் சுதர்ஷன். இப்போ என்னென்னா, அப்புறம் என்னென்னா, விராட் கோலி ஒரு கிராம்ஸ் ஒன்று நடந்தது லாஸ்ட் மேட்ச்சில், ஃபைனல்ஸில். அப்டேட் என்ன நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னாச்சு விராட் கோலிக்கு அப்படின்ட்டு. இஸ் ஓகே, கண்டிப்பாக ஓடிஐயில் அவர் ஆடுவார். ரோகோஷோவை நம்ம பார்த்துடலாம். அப்புறம் டெஸ்ட்டு முடிஞ்சிச்சா, அப்புறம் ஓடிஐ இருக்குது. நம்ம 3 ஓடிஐ இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னா நம்ம சேப்பாக்கில், அதாவது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் ஒரு ஓடிஐ இருக்குது இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தான், எல்லாருக்குமே. ஏன்னா நான் கடைசியாக பார்த்தது இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது ஐபிஎல் வேறங்க, ஐபிஎல் டோட்டலாக வேறு, அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஃப்ரான்ச்சைஸி, அது வேறு. பட் இதில் என்னென்னா, எல்லாருமே ஒன்றா ப்ளூ கலர் ஜெர்சியில் நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு போயிட்டு அந்த ஒரு ஓடியை பார்த்துருங்க. எங்கன்னா எப்போனா ஜூன் 20 அன்னைக்கு மதியம் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச்சு. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களே, இவங்க செட் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்ஸ் வந்து 15th or 17th விடுவான். நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில். எப்போ டிக்கெட்ஸ் விடுவான், எதில் விடுறான், என்ன டைமிங்கை விடுறான், அது எப்படி புக் பண்ணலாம், எல்லாமே நான் 1 by 1 கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ அப்புறம் என்னென்னா, ரோஹித் சர்மாவுக்கு லைட்டாக ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது அஃபிஷியலாக இல்லை, அவருடைய ஃபிட்னஸ்க்காக கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் ஒரு இது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆடுவார், மேபி ஆடாமலே போகலாம், எனக்கு தெரியல. நான் அது ஏதாவது அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் என்னென்னா, சுப்மன் கில்லோட கேப்டன்சி இது எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, டெஸ்ட்டில் ப்ளஸ் வந்து ஓடிஐயில். ஏன்னா நம்ம ஓடிஐ வந்து நான் எல்லாருமே பார்க்கும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த கேட்டகரியில் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ சுப்மன் கில் பண்ண போகிறாரு ஓடிஐ. நல்லபடியாக அமையும். நல்ல ஒரு பிளேயர் தான். கேப்டன்சின்னு வரும்போது எப்படி அந்த ப்ரெஷர் எடுத்துக்க போகிறாரு. ஏன்னா வந்து இது ஒரு சீரீஸ்னு எடுத்துக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே வந்து இல்லையா? சுப்மன் கில் ஒரு கேப்டன்சி ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கும். அது எப்படி நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. பட் தயவு செஞ்சு போய் அந்த ஓடியை பார்த்துருங்க. நான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு நடக்கிறதே வருஷத்தில் ஒரு மேட்ச் தான் நடத்துவானுங்க செப்பாக்கில் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். போய் தயவு செஞ்சு அந்த ஓடியை பார்த்துருங்க. ரோகோ ஷோவை பார்க்க மறந்துடாதீங்க சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிவிடுங்களா ப்ளீஸ். சரிங்களா? தேங்க்யூ.